ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கனெக்டரை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட யூசேஜ் என்ன, எங்கே, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் கிறிஸ்டல் கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். அவர் அதை செய்தாரா என்று எனக்கு தெரியாது. நிறைய நேரங்களில் இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம சொல்கிறது வழக்கம். ஒருத்தர் ஒரு ஆக்ஷனை செஞ்சாரான்னு, அவங்க அப்படி பண்ணாங்களான்னு, சாப்பிட்டாங்களான்னு, இந்த இடத்துக்கு போனாங்களான்னு, இந்த மாதிரி இன்னும் அதாவது கிளியராக சொல்லப்போனால் என்று இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட வழக்கு தமிழில் மாற்றிருக்கேன். செஞ்சாரான்னு. அவர் அதை செய்தாரா என்று எனக்கு தெரியாது. அவர் அதை செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? இது அதிகமாக நம்ம சொல்கிறது உண்டு. இப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. அவர் அதை செய்தாரா என்று எனக்கு தெரியாது. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் 2 முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அவர் அதை செய்தார் அப்படின்னுங்கிறது ஒன்று, அவர் அதை செஞ்சார் அப்படின்னுங்கிறது ஒன்று, எனக்கு தெரியாது அப்படின்னுங்கிறது 2. அப்போது 2 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 2 சென்டென்ஸையுமே இணைக்கக்கூடிய அந்த கனெக்டிங் வேர்டு தான் இந்த என்று அப்படிங்கிற வார்த்தை. பாருங்க, அவர் அதை செய்தார், அவர் அதை செய்தாரா என்று அப்படியே சேரும்பொழுது இப்படி மாறிடும். எனக்கு தெரியாது. இப்போ நல்லா கவனிக்கணுங்க. இந்த மாதிரி வரும்பொழுது செஞ்சாரான்னு அப்படின்னு ஒரு டோன் வருது பாருங்களேன். அந்த டோனில் எந்த வார்த்தை வருதோ அதைத்தான் நீங்கள் சென்டென்ஸோட கடைசியில் போடணும். ஓகே, என்னதான் இது தமிழில் ஃபஸ்ட் இடத்துல இருந்தாலும் இங்கிலீஷ்க்கு வரும்பொழுது எப்படி, இங்கிலீஷ்க்கு வரும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு பார்ட், இந்த 1வது பார்ட்டை 2வது இடத்துலையும், அந்த 2வது பார்ட்டை 1வது இடத்துலையும் நீங்கள் போட்டுக்கணும். கொஞ்சம் மேக்ஸ் மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறப்போ. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, ரொம்ப சிம்பிள். எனக்கு தெரியாதுன்னா நம்ம இப்படி சொல்லுவோம், ஐ டோன்ட் நோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐ டோன்ட் நோ. அவர் அதை செய்தார், 2வது இடத்துல இதை நம்ம போடணும். அவர் அதை செய்தார். அதை வந்து தனி எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. he did that, he did that. I don't know, he did that. இப்போ அவர் அதை செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இந்த இன்னு என்று அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணிக்கலாம்னா வெதர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள். I don't know whether he did that. I don't know whether he did that. பாருங்க, இங்கே ப்ரெசண்ட்டில் வருது, அங்கே பாஸ்டில் வருது. அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு டோனில் என்ன வருது, அவர் அதை செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது, செஞ்சாரான்னு. அவர் அதை செய்கிறாரான்னு எனக்கு தெரியாது, செய்கிறார் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் வந்துடும். புரியுதுங்களா? அவர் அதை செய்வாரான்னு எனக்கு தெரியாது, ஃப்யூச்சரில் செய்வார். செய்தாரா, நல்லா கவனிக்கணுங்க. செஞ்சாரா, செய்கிறாரா, செய்வாரா, இந்த டோனு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிட்டு வருமா, டஸ்ஸு வருமா, இல்லை இஸ் டூயிங் வருமா, இல்லை வில் டூ வருமா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? தமிழில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லைட்டாக அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இங்கிலீஷில் அதுக்கேற்ற வார்த்தையை உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போது இந்த மாதிரி என்று அப்படிங்கிற அந்த டோனில் வரக்கூடிய வார்த்தை வெதர். இது இங்கே மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள். I don't know whether he did that. I don't know whether he did that. அப்போ நல்லா கவனிக்கணுங்க. அந்த ஒரு ஆக்ஷனை செஞ்சாரா, வந்தாரான்னு, போனாரான்னு, சாப்பிட்டாரான்னு ஒரு வார்த்தை கூட அந்த இன்னு அப்படிங்கிற அந்த டோன் சேர்ந்து வருது இல்லை, அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் கூட தான் வெதர் என்ன பண்ணிக்கணும், நாம் ஆட் பண்ணிக்கணும். அதற்கு பின்னாடி தான் வரணும் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க நண்பர்களே. அவள் இதை சாப்பிடுவாளான்னு எனக்கு தெரியாது.
ஓகே, அவள் இதை சாப்பிடுவாளான்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு சில சென்டென்சஸில் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியலை, உனக்கு தெரியாது, அப்புறம் பாருங்கள் முடிவு பண்ணட்டும், அவங்க கேட்கல. அதாவது ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிள்ஸுக்கு மட்டும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கோம். மற்றது எல்லாமே வழக்கமாக நம்ம எப்படி வேறு வேறு சென்டென்சஸ் போட்டு பேசுவோமோ அதே மாதிரி எழுதியிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், அவள் இதை சாப்பிடுவாளான்னு எனக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணுங்க. சாப்பிடுவாளான்னு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் இது. இந்த டோன் வர்றது நம்ம ரெண்டாவது எழுதணும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோ. ஓகே, இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லலாம், ஐ எம் நாட் ஷுவர், ஐ எம் நாட் ஷுவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஐ டோன்ட் நோ. ஓகே, உடனே அந்த பர்டிகுலர் அந்த கனெக்டர் வெதர் அவள் இதை சாப்பிடுவாள். ஏன்னா இந்த இன்னு என்று நீங்கள் வந்துருச்சு. அவள் இதை சாப்பிடுவா அப்படின்னு சொல்லணும். அவள் இதை சாப்பிடுவாள். சாப்பிடுவாள்னா ஃபியூச்சர். ஓகே, ஷீ வில் ஈட் திஸ். ஓகே, பாருங்க, ஐ டோன்ட் நோ வெதர் ஷீ வில் ஈட் திஸ். ஐ டோன்ட் நோ வெதர் ஷீ வில் ஈட் திஸ். அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படியே I don't know whether she will eat this. I don't know whether she will eat this. Simple, easy. அடுத்து பாருங்க, உனக்கு அது தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. உனக்கு அது தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிக்கணுங்க. இது தெரியாது அப்படின்னா பாஸ்ட். கவனிங்க, இந்த தெரியாது அப்படின்னா ப்ரெசண்ட், தெரியலை அப்படின்னா பாஸ்ட். ஓகே, அதை பற்றி எனக்கு தெரில அப்படின்னா இதை மேக்ஸிமம் நம்ம பாஸ்ட் கூட கனெக்ட் பண்ணி தான் பேசுவோம். அப்போ இதற்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சென்டென்ஸும் பாஸ்ட்டில் சொல்லிக்கிறது நல்லது. சரிங்களா? சரி பாருங்கள், எனக்கு தெரியலை அப்படின்னா எனக்கு அப்போ அது தெரிலடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், ஐ டின்ட் நோ, ஐ டின்ட் நோ, உடனே வெதர். ஓகே, என்னென்னு உனக்கு அது தேவைப்படுமான்னு இருக்கு. உனக்கு அது தேவைப்படும் எப்படி சொல்லுவோம், உனக்கு அது தேவைப்படும் ஃப்யூச்சர் டென்ஸில் தான் வருது. அந்த டோனை பாருங்கள், ஃப்யூச்சர் டோனில் வருது. யூ வில் நீட் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, யூ வில் நீட் இட், யூ வில் நீட் தட்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பாஸ்ட் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாஸ்ட்டை போடாமல் ஃப்யூச்சரை போடக்கூடாது. என்னதான் வில் அப்படின்னு வந்தாலும் அதற்கு பதிலாக இங்கே பாருங்கள், யூ வில் நீட் இட் இருக்கா, அந்த வில்லுக்கு பதிலாக வில்லோட பாஸ்ட் உட்டை போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, you would need it, you would need it, I didn't know whether you would need it. நல்லா கவனிக்கணுங்க. இங்கே ப்ரெசென்ட் வந்துருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்யூச்சர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ப்ரெசென்ட், இங்கே ஃப்யூச்சர். இங்கே பாஸ்ட் வந்துச்சுன்னா ஃப்யூச்சர் டோனில் வந்தாலும் வில்லோட பாஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். வில்லோட டோனை யூஸ் பண்ணிங்கன்னா வில்லுக்கு என்ன தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கோ அது அப்படியே வந்துடும். புரியுதுங்களா? ரைட். I didn't know whether you would need it. I didn't know whether you would need it. I didn't know whether you would need it. என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஒரே டைம். I didn't know whether you would need it. Simple. அடுத்து பாருங்க, அவங்களுக்கு தெரியுமான்னு உனக்கு தெரியாது. இதெல்லாம் டக்கு டக்குன்னு இப்போ என்ன பண்ணிடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அவங்களுக்கு தெரியுமான்னு உனக்கு தெரியாது, ப்ரெசென்ட்டில் வருது. உனக்கு தெரியாது, அப்போ நீங்கள் இப்படி தான் சொல்லணும். You don't know. You don't know whether, அவங்களுக்கு தெரியுமான் இருக்கு, அப்போ அவங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கள். whether they know, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் இது. You don't know whether they know. You don't know whether they know. அவங்களுக்கு தெரியுமான்னு உனக்கு தெரியாது. you don't know whether they know. You don't know whether they know about it. இதை பற்றி அவங்களுக்கு தெரியுமான்னு உனக்கே தெரியாது. புரியுதுங்களா? ரைட். அதை பற்றி அவங்களுக்கு தெரியுமான்னு உனக்கே தெரியாது. இந்த அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா யூ யுவர் செல்ஃப் டோன்ட்னு சொல்லணும். புரியுதுங்களா? யூ யுவர் செல்ஃப் டோன்ட் நோ வெதர் தே நோ அபவுட் இட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கணும். ஓகே, அவனுக்கு பிடிக்குதான்னு அவனே முடிவு பண்ணட்டும். இப்போ மாற்றியாச்சு. அவனுக்கு பிடிக்குதான்னு அவனே முடிவு பண்ணட்டும். பிடிக்கிறதான் இருக்குது, அப்போது ப்ரெசண்ட்டு தான். அவனே முடிவு பண்ணட்டும், அவனே முடிவு பண்ணட்டும். எப்படி சொல்லலாம், லெட் ஹிம் டிசைட். Let him decide. Okay, whether, let him decide whether அவனுக்கு பிடிக்கதான் இருக்கு, அவனுக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. ஓகே, whether he likes it.
இட்டுங்கிற வார்த்தை சேர்த்துக்கலாம். let him decide whether he likes it. let him decide whether he likes it. let him decide whether he likes it. அவனுக்கு பிடிக்குதான்னு அவனே முடிவு பண்ணட்டும். ஓகே, கடைசியாக ஒன்று பாருங்க. நாம் வர்றோமான்னு அவங்க கேட்கல தெரியலை. என்ன சேமாக இருக்குது? ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்குது பாருங்க. என்ன இருக்குது? வெரி குட், பாஸ்ட். அப்போ இந்த பக்கம் பாஸ்ட் வந்து அந்த பக்கம் என்ன பண்ணிக்கலாம், உட்டு போட்டு நம்ம சொல்லிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன், அது எப்போ ஃப்யூச்சரோட டோன் வரணும். ஓகே பாருங்கள், அவங்க கேட்கல. they didn't ask whether நாம் வர்றோமான் இருக்கு, நாம் வர்றோம் அப்படின்னுங்கிறத நீங்கள் இப்படி சொல்லணும். whether we will come பதிலாக we would come. ஓகே பாருங்க, they didn't ask whether we would come. 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 புரிதல் நண்பர்களே, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, கஷ்டமே கிடையாது. இப்போது முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஃபுல் நார்மல் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எழுதியிருக்கோம். இப்போது வேறு டைப் ஆஃப் கொஸ்டின் சொல்ல முடியாது, வேறு டைப் ஆஃப் சென்டென்சஸ். சரிங்களா? நான் கொஸ்டினுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், பட் இன்றைக்கி நம்ம அதை சொல்லித்தர போகிறதில்ல. பிளெயின் சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். அந்த வரிசையில் அடுத்து வேறு சென்டென்ஸ் எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்கும். நல்லா கவனிக்கணுங்க. சென்டென்ஸோட கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரிந்துகொள், சரிபார், தெரியப்படுத்து, கேளு, முடிவு பண்ணு அப்படின்னு ஒரு வேர்பில் முடிஞ்சிருக்கு, ஆக்ஷன் வேர்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம். அப்போது நண்பர்களே, இந்த என்று அப்படிங்கிற வார்த்தையில் எங்கே முடியுதோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்பு தான் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வேர்பில் தான் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம், வேர்பில் தான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். போன ஸ்லைடில் சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஏன்னா அதெல்லாமே ஸ்டேட்மெண்ட், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வேர்பு வர மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு போன ஸ்லைடில். இப்போது அது கிடையாது. ஓகே பாருங்கள், அவங்க தயாராக இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கோ. ஓகே, நீ தெரிந்துகொள். அப்போ ரொம்ப சிம்பிள், தெரிந்துகொள் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸை யார்கிட்ட தெரியுமா சொல்லுவோம் நம்ம வழக்கமாகவே? ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனை, யாரை நம்ம யூ அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இடத்துல தான் கட்டளை வாக்கியமே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் இங்கே நீங்கள் நவுனை யூஸ் பண்ண தேவையில்லை. அவங்க தயாராக இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கோ. அப்போது ஃபைண்ட் அவுட். ஓகே, ஃபைண்ட் அவுட், தெரிந்துகொள். உடனே என்ன பண்ணிடணும், வெதர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுடணும். ஏன்னா இந்த தெரிந்துகொள் அப்படிங்கிறது தான் இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸு போட்டாச்சு. வழக்கமாகவே ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை போட்டோம்னா அதற்கடுத்து அந்த கனெக்டரை போடுவோம், அதனால் வெதர் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஃபைண்ட் அவுட் வெதர், அவங்க தயாராக இருக்கிறாங்களா அப்படின்னு இருக்குது, தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்போது தே ஆர் ரெடி. ஃபைண்ட் அவுட் வெதர் தே ஆர் ரெடி. அவங்க தயாராக இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கோ. ஃபைண்ட் அவுட் whether they are ready. ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். முன்னாடி ஸ்லைடில் சொல்லி கொடுத்த அந்த எக்ஸாம்பிள்ஸை விட, அந்த ஃபார்மெட்டை விட இதை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ரைட். கதவு பூட்டி இருக்கான்னு சரிபார்னா செக் வெதர் கதவு பூட்டி இருக்கான் இருக்கு, கதவு பூட்டி இருக்கிறது. வெதர் the door is locked. Check whether the door is locked. நீங்கள் என்ன சிச்சுவேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் இது என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த வார்த்தையில் கேட்டார் போல போட்டு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஓகே, செக் வெதர் த டோர் இஸ் லாக்ட். அடுத்து பாருங்கள், உனக்கு ஏதாவது உதவி தேவையான்னு தெரியப்படுத்து. உனக்கு உதவி ஏதாவதுன்னா தேவைப்படுத்துனீங்கிறது வேறு. உனக்கு உதவி ஏதாவது தேவைன்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தெரியப்படுத்து. ஓகே, let me know
வெதர் உனக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னு சொல்லணும். வெதர் யூ நீட் எனி ஹெல்ப். whether you need any help. Let me know 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 whether you need any help. ரொம்ப ஈஸி நண்பர்களே, கஷ்டமே கிடையாது. அதிகமான பயிற்சி தான் தேவைப்படுது. எல்லா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸுமே ஸ்டார்டிங் உங்களுக்கு பார்க்கும்போது வினோதமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண 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 ரொம்ப ஈஸியாயிரும். புரியுதுங்களா? ரைட். அவனால் அதை கொண்டு வர முடியுமான்னு கேளு. யாரை கேட்கணும்? அவனை கேட்கணும். அப்போ ஆஸ்க் ஹிம் வெதர் அவனால் அதை கொண்டு வர முடியுமான் இருக்கு. அவனால் அதை கொண்டு வர முடியும்னு சொல்லணும். ஓகே, he can bring it. ஓகே, வர முடியும், அதனால கேன் வந்துருச்சு. பாருங்க, ask him whether he can bring it. Ask him whether he can bring it. You just ask him whether he can bring it. You just ask him whether he can bring it. அவனால் அதை கொண்டு வர முடியுமான்னு நீ அவனை கேளு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வேலை வேணுமான்னு முடிவு பண்ணு. ஆப்போசிட் இருக்க பர்சன்ட்டு சொல்லுவோம், டே இது வேணுமான்னு நீ முடிவு பண்ணு, இங்கே போகணுமான்னு முடிவு பண்ணு, இதை செய்யணுமான்னு முடிவு பண்ணு. எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான், முடிவு பண்ணு. டிசைட். ஓகே, டிசைட் வெதர் இந்த வேலை வேணுமான் இருக்கு, உனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லணும். ஓகே, வெதர் யூ வாண்ட் திஸ் ஜாப். வாண்ட் போட்டாலும் ஓகே, நீடு போட்டாலும் ஓகே. வாண்ட்னா சும்மா சாதாரணமாக தேவைன்னு சொல்கிறோம். நீட் அப்படின்னா தேவையின் உச்சம், நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி மீனிங் மாறிடும். ரைட், பாருங்கள். டிசைட் வெதர் யூ வாண்ட் திஸ் ஜாப். 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 நல்லா கவனிக்கணுங்க. இப்போது இதில் ஒரு சின்ன மாற்றத்தை சொன்னோன்னா இன்னொரு டாப்பிக்கை கூட கவர் பண்ணிடலாம். எப்படி தெரியுமா? இங்கே பாருங்கள், இங்கே எல்லா வார்த்தைகளுக்கு அடுத்து நான் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறேன். ஆர் நாட் எல்லா சென்டென்ஸுக்கு பின்னாடி நீங்களே ஆட் பண்ணி பாருங்கள். ஃபைண்ட் அவுட் வெதர் தே ஆர் ரெடி ஆர் நாட். அவங்க தயாராக இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ. இல்லையான்னு அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும்னா ஆர் நாட்டை போட்டால் வேலை முடிஞ்சுது. கதவு பூட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. செக் வெதர் த டோர் இஸ் லாக்ட் ஆர் நாட். செக் த டோர் இஸ் லாக்ட் ஆர் நாட். அடுத்து பாருங்க, உனக்கு ஏதாவது உதவி தேவையான்னு இல்லையான்னு, தேவையா இல்லையான்னு அதை தான் அப்படியே சொல்கிறோம். ஓகே, உனக்கு ஏதாவது உதவி தேவையா இல்லைங்கிறத எனக்கு தெரியப்படுத்துகிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லெட் மீ நோ வெதர் யூ நீட் எனி ஹெல்ப் ஆர் நாட். லெட் மீ நோ வெதர் யூ நீட் எனி ஹெல்ப் ஆர் நாட். லெட் மீ நோ வெதர் யூ நீட் எனி ஹெல்ப் ஆர் நாட். அவனால் அதை கொண்டு வர முடியுமா இல்லையான்னு கேளு. அவனால் அதை கொண்டு வர முடியுமா இல்லையான்னு கேளு. ஆஸ்க் ஹிம் வெதர் ஹீ கேன் பிரிங் இட் ஆர் நாட். ஆஸ்க் ஹிம் வெதர் ஹீ கேன் பிரிங் இட் ஆர் நாட். உனக்கு இந்த வேலை வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீயே முடிவு பண்ணு. டிசைட் வெதர் யூ நீட் திஸ் ஜாப் ஆர் நாட். டிசைட் வெதர் யூ நீட் திஸ் ஜாப் ஆர் நாட். யூ வாண்ட் திஸ் ஜாப் ஆர் நாட். ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. அப்போது நான் போன ஸ்லைடில் சொல்லி கொடுத்த அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி எப்படி இந்த ஆர் நாட் அப்படிங்கிற அந்த கடைசி அந்த கீவேர்டை போடாமல் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதற்கடுத்து அதை போட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நண்பர்களே. எவ்வளோ கிளியராக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளியராக சொல்லிக் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நண்பர்களே. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் ChatGPTயில் இந்த மாதிரி வெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எங்கள் சார் சொல்லி கொடுத்தாரு. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்பிள்ஸை நீ கொடு அப்படின்னா ChatGPT உங்களுக்கு கொடுக்கும். இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியாட்டியும் பரவாயில்ல, டங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். தமிழில் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொடுக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எனக்கு 50 எக்ஸாம்பிள்ஸ் கொடு அப்படின்னு ஒரு ப்ராம்ப்டை கொடுங்க, ஒரு காமெண்ட் கொடுங்க, அது கொடுத்துருவோம். சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நண்பர்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நண்பர்களே. தேங்க்யூ.
நன்றி.